வேண்டியவர்கள், துணையாய் நிற்க வேண்டியவர்கள் விரோதமாய் நிற்கிறார்கள். துணையாய் நிற்க வேண்டிய சகோதரன் தாவீதிற்கு விரோதமாய் நிற்கிறார். துணையாய் நிற்க வேண்டிய சகோதரர்கள் யோசேப்பிற்கு விரோதமாய் நிற்கிறார்கள். துணையாய் நிற்க வேண்டிய கூட வேலை செய்கிறவர்கள் மர்தகாய்க்கு விரோதமாய் நிற்கிறார்கள். துணையாய் நிற்க வேண்டிய தகப்பன் தாய் யாரையுமே பெதஸ்தா குளத்துல ஒருத்தரையுமே காணோம். யாருமே துணையாய் நிற்க வேண்டியவர்களை துணையாய் இல்லை. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை, ஒருவேளை அதே சூழ்நிலையில் இந்த ஆராதனை நீங்க கலந்து கொண்டிருக்கலாம். பாஸ்டர், யாருமே எனக்கு துணையா இல்லை, யாருமே எனக்காக பேசுகிறவர்கள் இல்லை, எனக்காக சப்போர்ட் பண்ணி பேச வேண்டியவங்க எனக்கு எதிராக நிற்கிறாங்க, எனக்கு துணையாய் நிற்க வேண்டியவங்க எனக்கு எதிராக இருக்கிறாங்க, யாரும் இல்லாத ஒரு மனுஷியா நான் நின்றுட்டு இருக்கிறேன். திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், எத்தனை பேர் உனக்கு எதிராக இருந்தாலும், எத்தனை பேர் உங்க கூட இல்லாமற் போனாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நம்புறவங்க கைகளை தட்டி, அவர் துணை நிற்கும் போது இந்த யுத்தத்தில் வெற்றி உங்களுக்கு தான். பிரதர், சிஸ்டர், இந்த யுத்தத்தில் வெற்றி உங்களுக்கு தான். கர்த்தர் நேருக்கு நேர் பேசுறாரு. இல்ல, நான் உன்னை கைவிடல, நான் உன்னை மறக்கல, நான் உன்னை விட்டு விலகல, நான் உன் கூட துணையா நிப்பேன். அவங்க ஆயுதம் உன் மேல படாது, அவருடைய தீமையாம அன்பு உங்க மேல படாது. நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹalleluya, ஹalleluya. பிள்ளைக்கு ஆண்டவர் துணை நிற்கிறார். இந்த கேஸ் விஷயத்துல ஆண்டவர் துணை நிற்கிறார். இந்த எதிராளி விஷயத்துல ஆண்டவர் துணை நிற்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நின்று அந்த யுத்தத்தை கர்த்தர் கையில எடுக்கிறார். அந்த சூழ்நிலையை கர்த்தர் கையில எடுக்கிறார். ஹalleluya, ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எகிப்தினுடைய ஜனங்கள் அப்படிதான் சொல்றாங்க, கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் நின்று இந்த யுத்தத்தை நடத்துறாரியா. அவர்களுக்காக யுத்தத்தை நடத்துகிறது. அவர்கள் ஆராதிக்கிற தேவன் அவர்களுக்காக யுத்தத்தை நடத்துகிறார். அவர்களுக்கு ஒருத்தர் துணையா நிற்கிறாரு, அவர்களுக்கு ஒருத்தர் துணையா நிற்கிறாரு. அவர் வானத்தையும் பூமியை அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தர், சமுத்திரத்தை படைச்சவர். இந்த சமுத்திரத்தை படைச்சவர் அவர்களுக்கு துணையா நிற்கிறாரு. ஆமென். உங்களுக்கு துணையாய் நிற்கிறது ஒரு மனுஷனுடைய பலன் அல்ல, ஒரு மனுஷனுடைய பலன் அல்ல. இந்த பிரச்சனையின் நடுவிலே ஒருவர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். அவரால் இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும், அவரால் இந்த பிரச்சனையினுடைய தன்மையை அழிக்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார்.